பொண்ணு வீட்டிலலாம் அந்த முகூர்த்த ஓலை எழுதுவாங்க. அந்த முகூர்த்த ஓலை எழுதும்போது, அப்பா தாய் மாமா எங்க அப்படின்னு சொல்லும்போது, வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த ஓலையை வாங்கி அதில் ஒரு கையெழுத்து போட்ட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆசை மட்டும் இல்லை, அந்த முகூர்த்த ஓலையில் சைன் போடுறது மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த கல்யாணம் நாளைக்குன்னா அன்னைக்கு நைட்டு அந்த ரதத்தில் அவங்க இந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த தாய் மாமன் பாட்டு போடுவாங்களே, தாய் மாமா சீர்வாங்க. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, இந்த பாட்டை ஸ்பீக்கரில் போடாமல் என் வாய்ஸில் நான் பாடி, அதுவும் நீங்களே பாடணும். அது அவளுக்காக நான் அந்த இடத்துல இசை எல்லாம் நீங்களே நானே கொடுக்கணும்னு ஒரு அந்த அளவுக்கு ஒரு அன்பு மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அவள் இப்போ அவனுக்கு அப்பா இல்லை, அதனால் அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு வருத்தத்தை அவள் கண்ணில் நான் கண்ணில் பார்க்கவே கூடாது. நான் அந்த இடத்துல இருந்து அவள் அப்பா என்ன செஞ்சுருப்பாங்களோ அந்த ஒரு விஷயத்த நான் அவளுக்காக அந்த இடத்துல நின்று செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, என் லைஃப் லாங் முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு தாய் மாமாவாக இருந்து ஒரு பொழுதும் அவன் கஷ்டப்படுறப்ப திரும்பி பார்க்கும்போது நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் துளி கூட அவள் கண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நினைக்கிறேன்.